என் ஹஸ்பண்ட் சென்னை வந்ததுலேருந்தே மகாபலிபுரம் ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. ஸோ ஒரு ஒன் டே அவுட்டிங் மாதிரி மார்னிங்கே நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். எந்தெந்த பிளேசஸ் எல்லாம் போகணுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் மார்னிங் சாப்பிடாதனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக தேடிட்டு இருக்கும்போது அந்த ஈசிஆர் தாபாங்கிற பஞ்சாபி ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். ரொம்பவே அழகாக இருந்தது. கிட்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருந்தது. நாங்கள் ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரியான வெயில். போய் ரீச் ஆனது ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கேப் தான் வாங்கினேன். ஏன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நடக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப தூரம் வெயில்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக வெள்ளரிக்காய் மாங்காய் எல்லாம் வாங்கிட்டு டிக்கெட்டும் வாங்கியாச்சு. பார்த்ததும் தூரத்தில் இந்த பாறை செஞ்ச மாதிரி இருக்குல்ல, இதுதான் கிருஷ்ணாஸ் பட்டர் பால்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இயற்கையாகவே இந்த மாதிரி செஞ்ச மாதிரி நிற்கும்னு சொன்னாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு போனது கிருஷ்ண மண்டபம். அதை ஒட்டுன மாதிரி இருக்கிற இந்த சிற்பம் வந்துட்டு அர்ஜுனன் தபசுன்னு சொல்கிற நம்ம பழைய 10 ரூபா நோட்டில் இதை பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்பவே டீட்டெயிலிங்காக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுக்கு அடுத்தது வராஹா டெம்பிள். அந்த டெம்பிளுமே ஒரு குகை கோயில் தான். இது முடிச்சுட்டு நாங்கள் ராயகோபுரம்னு சொல்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு பாதி கட்டி முடிச்ச வந்து நுழைவாயில் தான் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பேக் சைடில் அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு லைட் ஹவுஸ் தெரிஞ்சுது. ஹஸ்பண்ட் வந்து நெக்ஸ்ட்டு அங்கே தான் போகிறேன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை நேரில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் உள்ள வரைக்கும் மேலே போகிற வரைக்குமே வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னே இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு. சரின்னு போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய குகை கோயில், மண்டபம் அந்த மாதிரி கட்டியிருந்தாங்க. ஒவ்வொன்றுக்குமே நிறைய ஹிஸ்ட்ரி இருந்தது. போகிற வழியில் இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸு, பாசி எல்லாமே விற்றுட்ருந்தாங்க. ரொம்ப ஒரு லாங் வாக்கு அப்புறம் அந்த லைட் ஹவுஸ் அப்படியே கிட்ட கிட்ட தெரிய ஆரம்பிச்சிது. ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். எனக்கு ஒரே குஷியாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் டயர்டானதுனால அங்கேயே ஐஸ் மோர்லேருந்து எல்லா மோருமே வந்துட்டு ஒரு பாட்டி விற்றுட்ருந்தாங்க. அதை வாங்கி அந்த வெயிலுக்கு குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஃபஸ்ட்டு லைட் ஹவுஸ் வந்து டைமிங்க்கு தான் உள்ளே விடுவேன்னு சொன்னோன்னே பக்கத்தில் இருந்து இந்த மகிஷாசுரவர்த்தினிங்கிற ஒரு டெம்பிள் இருந்தது. இதுவுமே வந்துட்டு ஒரு குகை கோயில் தான். ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பாறையிலேயே தான் கட்டியிருப்பாங்க. நான் மேலே போகிறதுக்கு ரொம்ப பயந்த ஹைட்டாக இருக்குன்னு. ஆனால் மேலே வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான இரும்பு கம்பியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்துட்டு பக்கத்தில் இந்த பாறையில் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரிட்டன் வரும்போது டைமிங் வந்து கரெக்டாக இருந்தது. சரியான வெயில். அப்படியே ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. இருந்தாலுமே இந்த பிளேஸ்லாம் இன்றைக்கி தான் பார்க்குறோங்கிற எக்ஸைட்மெண்ட்டும் குறையவே இல்லை. லைன் நின்றுட்டு தான் போனோம். ஏன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் உள்ளே போயிட்டு ரிட்டன் இறங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த செட் ஆஃப் பீப்புளை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ வெயிலில் தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. நாங்கள் உள்ளே போகும்போதே ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி எனக்கு இந்த கில்லி பட ஃபீல் தான் ஞாபகம் வந்துச்சு. அதோட சீன்ஸு இதெல்லாம் இந்த ஜன்னல்லேருந்து பேசுகிற சீன்ஸுன்னு நிறையா அதான் நினச்சிட்டு பேசிகிட்டே மேலே ஏறிட்டு இருந்தோம். ரொம்ப ஸ்லோவாக தான் ஏற முடியும். ஃபாஸ்ட்டெல்லாம் ஏற முடியாது அதோட ஸ்டெப்ஸ்னால. ஒரு வழியாக மேலே ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த லைட் ஹவுஸ்க்கு மேலே இருக்கிற செட்டப்பு. ஒரு பெரிய லைட்டு, அப்புறம் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் இருந்தது. அது பேரெல்லாம் என்னென்னு தெரியல. ஸோ அதை பார்த்துட்டு லைட் ஹவுஸில் சுற்றி வெளியில் நின்று பார்க்குறக்கு ஒரு சின்ன வழி இருந்தது. அங்கேருந்து பார்க்குறோம் இந்த டெம்பிளு, அப்புறம் இந்த கடல், வானம், அப்படியே அந்த ஊர் என்டையர் ஊரையே அங்கே நின்று பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப ஹைட்லேருந்து அப்படியே ஃபுல்லாக பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் நடந்து வந்த வழியுமே வந்துட்டு ரொம்ப லாங். நாங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது இவ்வளோ தூரம் நடந்து வந்தது செம்ம ஒர்த்துன்னு ஃபீல் ஆச்சு. அவ்வளோ வெயில்லையுமே. நீங்கள் இந்த மாதிரி மகாபலிபுரம் வர பிளான் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வெயில் டைமில் வராதீங்க. அக்டோபருக்கு மேலே பிளான் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அந்த டெம்பிள் வந்து இங்கேருந்து பார்க்குறக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரிட்டன் வந்து போகிறதுக்காக இறங்கிட்டோம். இறங்கும்போது பார்த்திங்கனாலுமே ரொம்ப ஸ்லோவாக தான் இறங்கணும். ஸோ நாங்கள் வெளில போனதுக்கப்புறம் தான் அடுத்த செட் ஆஃப் பீப்புளை உள்ளே விடுவாங்க. அங்கேருந்து இறங்கும் போதுமே நம்ம ஃபாஸ்ட்டாலாம் இறங்க முடியாது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இறங்கணும். பார்த்தாலே தெரியும் கீழே எல்லாருமே அந்த கம்பி பிடிச்சிட்டு ஸ்லோவாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. நான் ஃபைனலாக லைட் ஹவுஸ் பார்த்துட்டேங்கிற ஹாப்பினஸில் அப்படியே இறங்கி வந்தாச்சு. வெளில வந்ததும் நிறைய இந்த மாதிரி சிற்பங்கள் செஞ்ச கடைகளை பார்க்க முடிஞ்சுது. அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் தான் 5 ரதாஸ். இந்த 5 ரதாஸுமே வந்துட்டு ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது தான். இந்த 5 ரதத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஸ்டோரிஸ் இருக்குது. ஒவ்வொரு நேம் கூட இருக்குது. அதுக்கு பேக் சைடில் வந்துட்டு பார்க் மாதிரி ஒரு க்ரீனரி வியூவில் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே பார்க்குறக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரைட் சைட் ஃபுல்லாக வந்துட்டு இந்த ரதமும், இந்த சைட் பார்க்குற க்ரீனரி வியூவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு 5 ரதம் இருக்குது. அது வந்து தர்மராஜ ரதா, பீம ரதா, அர்ஜுன ரதா, நகுல சகாதேவ ரதா, ஃபைனலாக வந்து திரௌபதி ரதா. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு குட்டி குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது கேட்கும் போதே ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ டீட்டெயிலிங்கான 7th செஞ்சுரியில் கட்டப்பட்ட கோயிலை இப்போவும் நம்ம பார்த்துட்ருக்கோங்கிறது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி பூரிப்பாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். பக்கத்துலேயே ஒரு கல்லில் இவ்வளோ பெரிய யானையை வேறு பியூட்டிஃபுல்லாக செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் நின்று பார்த்துட்டு நாங்கள் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏதாவது இங்கே வந்ததுக்கு ஞாபகமாக வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் தேடிட்டே இருந்தேன். ஹஸ்பண்ட்க்கு இந்த குட்டி கீ செயினை வாங்கியாச்சு. நான் வந்துட்டு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தேடிட்டே இருந்தேன். நிறையா இருந்துச்சு. எல்லா கடையிலையுமே வந்துட்டு இந்த பேக் இருந்தது.
அப்போ தான் இது என்ன பேகு எதுவும் ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தான் தேங்காய் ஓடில் செஞ்சு அதை வந்துட்டு செதுக்கி தான் இந்த வந்து ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி இந்த பேக்கில் ஸ்டிச் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த பேக்கை வாங்கிட்டேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்ன்ட்டு. அழகாக இருந்துச்சு. வெளில வந்ததும் நிறைய குட்டி குட்டி யானை சிலை வச்சுருந்தாங்க. எனக்கு யானைனாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த யானை சிலை பாருங்கள், ரொம்ப டீட்டெயிலிங்காக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் அதுக்கான ஒர்த்துன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒர்க் அதில் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் தான் வந்துட்டு இந்த ஷோர் டெம்பிள். பியூட்டிஃபுல்லாக பீச் சைடில் இருக்கிற ஒரு பழமையான கோயில். எனக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கெல்லாம் வந்துட்டு க்ரீனாக தான் இருக்குமா. ஆனால் நாங்கள் போன டைமில் அது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருந்தாங்க. திரும்ப ஃப்ரெஷ்ஷாக அது எல்லாத்தையுமே வளர்த்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்துலேயே பீச்சு. இந்த கோயில் வந்துட்டு ரொம்பவே பழமையான கோயில். இங்கே வந்து சிவனும் விஷ்ணு 2 டெம்பிளுமே இருக்குது. அதுக்கு வந்துட்டு சாம்பிளாக வந்துட்டு நிறைய இந்த நந்தி சிலை இருக்குல்ல, அதெல்லாம் கிட்டத்தட்ட 54 நந்தி சிலைன்னு நினைக்கிறேன். விஷ்ணுக்காக 54 கழுகு சிலையும் வச்சுருக்காங்க. நிறைய டீட்டெயிலிங்காக இருந்தது. இதுதான் வந்துட்டு இப்போ வரைக்கும் அழியாமல் இருக்கிற ஒரு கடற்கரை கோயில். பழமையான கடற்கரை கோயில்னு சொல்லலாம். ஸோ அது ஆசையாக இருந்தனால அது ஒரு வாட்டி தொட்டு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பீச் பக்கத்தில் இருந்தனால பீச்சுக்கு தான் கிளம்பிட்டோம். போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி சங்கு அது இதுன்னு அதோட திங்ஸ் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிக்கிட்டோம். ஸ்வீட் கார்னு, அப்புறம் காலிஃப்ளவர் சில்லின்ட்டு. சன்செட்டே ஆயிடுச்சு. மார்னிங் இருந்து சரியான வெயிலாக இருந்தது. அதுக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் பீச்சில் போய் உட்கார போகிறோன்னு நினச்சப்பவே எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. கூடவே ஸ்நாக்ஸையும் வாங்கியிருந்தோமோ அது 2யும் வாங்கிட்டு சாப்பிட்டே பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு காலையிலேருந்து வெயிலில் நடந்த அந்த கால் வலி எல்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாமே போயிடுச்சு. இந்த பீச்சில் உட்காந்துட்டு இருந்த டைமில் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் மகாபலிபுரம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெயிலில் வந்துடாதீங்க. அக்டோபர் மாதத்துக்கு மேலே ஒரு மார்ச்சுக்குள்ளே வந்துட்டு போயிருங்க. ஃபைனலாக வீட்டுக்கு இடிக்கல் ஒன்று வேணும்னு சொல்லி அதையும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.